அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்களை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நாடு கடத்த தொடங்கியிருக்கிறார். முதற்கட்டமாக அமெரிக்க ராணுவ விமானத்தில் நாடு கடத்தப்பட்ட 205 பேர் இன்றிரவு டெல்லியை வந்தடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் மோடி சந்திப்பு வரும் பிப்ரவரி 12ஆம் தேதி நடக்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் ட்ரம்பின் இந்த அதிரடி நடவடிக்கை இருநாட்டு உறவில் விரிசலை ஏற்படுத்துமா அல்லது சட்டவிரோத குடியேறிகள் விவகாரத்தில் அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டையே பிரதமர் மோடி எடுக்க இருக்கிறாரா? இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம். வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்துவேன் என டொனால்டு ட்ரம்ப் சபதம் எடுத்திருந்தார். சொன்னபடியே அதிபரான உடனே அதற்கான ஆவணத்தில் கையெழுத்திட்டு சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் வேலைகளையும் கடந்த வாரத்திலிருந்து தொடங்கியிருக்கிறார் ட்ரம்ப். முதற்கட்டமாக அமெரிக்காவின் அண்டை நாடுகளான கொலம்பியா, மெக்சிகோ, பிரேசில், குவாட்டமேலா, பெரு, ஹோண்டுரஸ் நாட்டவர்களை ராணுவ விமானம் மூலம் நாடு கடத்திய ட்ரம்ப் நாடு கடத்தப்பட்டவர்கள் கைதிகளைப் போல விமானத்தில் அமர வைக்கப்பட்டிருந்ததற்காக கடும் எதிர்ப்பையும் சந்தித்தார். ஆனால் எதையும் கண்டுகொள்ளாமல் கருத்தாக நாடு கடத்தும் வேலையில் மட்டும் அவர் கவனம் செலுத்தி வருகிறார். சமீபத்தில் குவாட்டமேலா பயணத்திற்காக மட்டும் ஒரு நபருக்கு சுமார் 4 லட்சம் ரூபாய் அமெரிக்கா செலவிட்டது. பயணிகள் விமானத்தின் முதல் வகுப்பு கட்டணத்தை விட இது 4 மடங்கு அதிகம். செலவுகள் எதையும் பொருட்படுத்தாத டொனால்டு ட்ரம்ப் சட்டவிரோத குடியேறிகளை அமெரிக்காவை விட்டு வெளியேற்றுவதில் முனைப்பாக செயல்பட்டு வருகிறார். ஏற்கனவே அமெரிக்காவில் 7,25,000 சட்டவிரோத இந்திய குடியேறிகள் இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அவர்களை நாடு கடத்துவதற்கு ட்ரம்ப் முன்னுரிமை கொடுக்க மாட்டார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்தியர்களையும் நாடு கடத்தியிருக்கிறார் ட்ரம்ப். முதற்கட்டமாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள 205 இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு அமெரிக்காவின் C-17 ரக ராணுவ விமானம் நேற்றிரவு இந்தியாவிற்கு புறப்பட்டிருப்பதாக அந்நாட்டு உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விமானத்தில் இந்தியர்கள் மட்டுமல்லாது வேறு சில நாடுகளைச் சேர்ந்தவர்களும் நாடு கடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோத குடியேறிகளுடன் ஒரு ராணுவ விமானம் இந்தியா வருவது இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக இந்திய அரசு இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அமெரிக்கா மட்டுமல்லாது உலகின் எந்த நாட்டில் இந்தியர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருந்தாலும் அவர்களை திருப்பி அழைத்துக் கொள்ள இந்தியா தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் முன்பு தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களின் எண்ணிக்கையில் மெக்சிகோ நாட்டினர் முதலிடம் வகிக்கின்றனர். இந்த பட்டியலில் இந்தியர்கள் 3ஆம் இடத்தில் உள்ளனர். அமெரிக்காவின் பியூ ஆராய்ச்சி மையத்தின் கூற்றுப்படி சுமார் 7,25,000 இந்தியர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் வசிக்கின்றனர். அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இந்தியா மீதான வரிக் கொள்கை மற்றும் வர்த்தக போரை சமாளிக்க அமெரிக்காவில் தங்கியுள்ள இந்தியர்களை நாடு கடத்த இந்தியாவே முன்வந்தது. ஜனவரியில் இந்தியா, அமெரிக்கா இரு நாடுகளும் இணைந்து முதற்கட்டமாக 18,000 இந்தியர்களை நாடு கடத்த திட்டமிட்டது. படிப்படியாக இவர்கள் இந்தியாவுக்கு அழைத்து வரப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. சட்டவிரோத குடியேறிகள் விவகாரத்தில் இந்தியா சரியான நடவடிக்கை எடுக்கும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ட்ரம்பின் நடவடிக்கைக்கு இணங்க இந்தியாவும் சட்டவிரோத குடியேறிகள் விவகாரத்தை தீவிரமாக அணுகும் என்றே தெரிகிறது. நரேந்திர மோடியுடன் ட்ரம்ப் நட்பு பாராட்டினாலும் கொள்கை விஷயத்தில் ட்ரம்பிடமிருந்து எந்த தளர்வையும் இந்தியாவால் எதிர்பார்க்க முடியாது என நிபுணர்கள் கூறுகின்றனர். வர்த்தகம், குடியேற்ற கொள்கை, குடியேறிகளை நாடு கடத்துவது என ட்ரம்ப் எடுக்கும் நடவடிக்கைகளிலிருந்து இந்தியா தப்ப வாய்ப்பில்லை எனவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். ராணுவ விமானத்தில் முதற்கட்டமாக 5,000 பேரை நாடு கடத்த அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இதில் இந்தியர்கள் எத்தனை பேர் என்கிற விவரம் வெளியாகவில்லை. சிறந்த எதிர்காலம் தேடி உயிரை பணயம் வைத்து இந்தியாவிலிருந்து பலர் அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடிபெயர்கின்றனர். ஆனால் ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் இந்தியர்களின் இந்த கனவு கானல் நீராகியிருக்கிறது.